வன்னி யுத்தத்தில் பல இடம்பெயர்வையும் தமது சொந்தங்களையும் இழந்த அம்மாவின் சோக கதைகள். மாங்காய் இருக்குது, கச்சான் இருக்குது, சோளன் இருக்குது. ஒரு வருஷமா கேம்பில் இருந்தீங்களோ? மலை ஒழுக்குகள் நிரம்பிய இருக்கா சிரிங்க சும்மா கம்பல் ஆயினா மலிக்கணும். கஞ்சி பாம்பு புட்டு புல்லையில் செத்ததானே. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியெல்லாம் போய் கிளிநொச்சியிலிருந்து தற்போது வீடு நோக்கி போகிறோம். போய்க்கு இயக்கச்சியில் ஒரு அம்மா சோளன் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அவட்ட மாங்காய் இருக்குது, கச்சான் இருக்குது, மற்ற சோளன் எல்லாம் இருக்குது. கஷ்டத்தின் மத்தியில் தான் அவன் மகளின் பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டார்கள். அந்த யுத்தம் காரணமாக அவர்கள் இறந்துட்டார்கள். இந்த இடத்துல அவன் கொட்டிலெல்லாம் அந்த மழை நேரங்களில் தண்ணி எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இந்த சுற்றி வர சும்மா ஒரு கொட்டில தான் போட்டுக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க தண்ணி எல்லாம் வருதுதான். அப்போ அம்மா தன் கஷ்டத்தை சொன்னவா நீங்களும் ஒருக்கா கேட்டு பாருங்க, அம்மா என்னென்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லுவோம் பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது இயக்கச்சி சந்தையிலிருந்து ஆனகரம் நோக்கி போய் ஒரு அம்மா இருக்கிறா. அவாட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளன் எல்லாம் இருக்கின்ற சோளன் இதெல்லாம் பொட்டி எல்லாம் அகற்றின சோளன் மற்றதுஞ்சால முழுமையான சோளன் எல்லாம் இருக்கின்றது. அதோட அம்மா அந்த விறகுகள் பொறுக்கி இந்த காடுகளுக்குள்ள பொறுக்கித்தான் இந்த விறகு எல்லாம் எடுத்து சோளன் எல்லாம் போட்டு அவிச்சு ஆக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறா. மாங்காய் எல்லாம் இருக்குது, மாங்காய் இருக்குது, கச்சான் இருக்குது, சோளன் இருக்குது, எல்லாம் பனங்கிழாம் இருக்கு, பனங்கிழங்கும் இருக்கு. அம்மாட்ட வந்தீங்கன்னா சொன்னா கச்சானுகள் சோளன் மாங்காய் எல்லாம் வாங்கலாம். அம்மா எப்படி சுவங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி கூட கடையில எப்படி என்னென்ன இருக்குது இங்க கடையில? பழங்கிழங்கு இருக்கு, கச்சான் இருக்கு, சோளம் இருக்கு, சோளம் இருக்கு. எப்படி ஆக்கள் வந்து வாங்கினமோ இடக்கிற வந்து வாங்கினேன். அம்மாட்ட பாத்தீங்கன்னா சொன்னா இங்க கருவாடும் இருக்குது. அம்மாட்ட இங்க வந்து கருவாடு பிள்ளையில கருவாடு மகளிண்டியோ கருவாடு எல்லாம் பாருங்க, கருவாடு எல்லாம் இருக்குது. இந்த கீழே பாருங்க, இது என்ன கருவாடுங்க? பாறை கருவாடும், பாலை கட்டா பாறை. இது முதல் இது முரல் என்ன காதல், இது முரலாம் பாருங்க. அம்மாட்ட இருக்குது முரல் கருவாடு. இதான் நம்ம அந்த கடை. இதுக்குள்ள தண்ணி வருமே எங்க? தண்ணி நம்மளுக்கெல்லாம் தண்ணி ஏன்டா இது கரையோர இது ஃபுல்லா தண்ணி இஞ்சி வருங்க. பெரிய மலைக்கெல்லாம் தண்ணி ஏறுமே. தண்ணி உள்ளுக்குமா? தண்ணி தான் உள்ளுக்கு. ஏன்டா அந்த அங்கால மேடா இருக்குது, அப்படி உங்களோட இஞ்சதான் அடிக்குமே அப்படி தண்ணி தண்ணி அடிக்கிறது. அதோட ஒழுகுது அங்க பாருங்க, ஒழுகுதுக்கு எல்லாரும். ஒரு உங்களுக்கு நல்ல அந்த தகரம் போட்டு கொட்டில் தகரம் போட்டு சுத்தி வேற சீமெந்து கட்டால கட்டினா நல்லா இருக்குமே. இதை பார்க்குற உறவுகள் இந்த அம்மாவுக்கு பார்த்து உதவி செய்தா நல்ல வேணும். அது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பேர் தான். என்ன செய்யணும்? பிள்ளை குட்டி வச்சு வயது போயிட்டாங்க. அது உங்களோட பிள்ளை என்ன உங்களோட மகளின் பிள்ளைகளுக்கு? இந்த மகளோட பிள்ளைங்க இந்த யுத்தத்துல 3 பிள்ளை செத்தது. 3 பிள்ளை இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை இருக்கு. அவ சும்மா இந்த கருவாடகை கொண்டு போய் 2 பேர் அச்சரம் பட்டவன் போய் அதை கருவாடகை கொண்டு விட்டு போட்டு நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு பள்ளிகள் போறது சாப்பாடு போட்டு மழை தண்ணியில போய் கருவாடு கொண்டு போய் இப்ப இதால போற வாரம் இப்படி வாங்கிறவ இவங்களோட எங்கப்பா நீ கடல் சுத்தி மேல கடலானே இவரை கடல் நான் சாமா கலக்க போட்டா விற்கலாம். எனக்குள்ளமா தான் போடணும். கணக்கா காசு இருந்தா கலக்க பண்ணி போட்டா இதான் வருவாங்க. மாங்காய் தலைப்பழமா இது பண்ணி போட்டா வருவாங்க. வெயில் நேரம் மட்டும் வத்தப்பழம் பொடியில் இந்த புழு பொடிகள் விற்கலாம். அதான் அதான். இப்ப சோளனுகள் வாங்குவீங்க மழை நேரம். அது சோளம் வந்து 70 வருவான். நான் இன்றைக்கு வாங்கினது இது ஒரு சோளம். இது 20 சோளனா? 12 சோளம் தான் 8 சோளம். 8 சோளனா?
இனி மிச்சத்தையும் அவிக்க போறீங்களோ? இல்லையா பூப்பரம் விலகி தண்ணி மழை சொல்லுது புறாவுகள் அங்க பொறுக்குற நீங்க காட்டுல ஐயா போய் பொறுப்பேன் அந்த காடுகளுக்கு இப்ப போய் பொறுக்கணுமா காட்டுல அதான் மலைக்குல அஞ்சால காடுகள் இருக்கு தானே? காடுங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் வெளியாக்கி இருக்காங்க கட்ட கிட்ட பல மாட்டாங்க ஆனா முன்னுக்கு இது வெளியாக்கி ஒரு கடை மாதிரி போட்டுக்கூடாது. ஆனா பின்பகுதியெல்லாம் காடுகள் மாதிரி ஏன்னா பத்தையெல்லாம் இருக்குது தானே? இல்ல இல்ல பின்னிக்க எல்லாம் வெட்டிட்டாங்க இப்ப வெட்டிட்டு சும்மா மட்டையை பிறகு செய்துட்டீங்க வேணா அது மாதிரி அடுப்பு மூட்டையிலாது தண்ணியா தண்ணி ஏன்னா இதுல பாத்தீங்க சொன்னா அம்மாட்ட கடையில கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தண்ணிகள் நிக்கிற இடம். ஆனா இது மழை நேரம் ஆளு மழைன்றதுக்குள்ள தண்ணி நிக்குமே தண்ணி நிக்கும். நாளா மண்ணு வெட்டி போட்டது தண்ணி வந்து எனக்கு மாதிரி வெட்டி போட்டேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்மாட்ட ஒரு ஆள் கூலிக்கு விட்டாலும் நாளைக்கு 2500 கொடுக்கணும். அதான் கொடுப்பேன். இதெல்லாம் அம்மா நிக்கிறா. நீங்கள் இயக்கச்சி சந்தையில இருந்து ஆனவரை நோக்கி போய் இந்த அம்மாட்ட கடை சந்தையில இருந்து ஒரு காலகட்ட வந்தோம்னா அம்மா தோட்டதும் அம்மா தோட்ட பாலை ஆலமரத்து கீழேதான் அம்மா இருக்கிறா. அம்மாட்ட வந்து கச்சான எல்லாம் விற்கிறா. சோழனுகள் எல்லாம் வாங்குங்கோ. அம்மா தனியா இருந்து விற்கிறா. இதுல நல்ல தண்ணிகள் எல்லாம் நிக்குது. நம்ம இதை பாக்குற உறவுகளை கட்டாயம் வந்து வாங்கிவிடமே. அப்ப மாங்காய் எல்லாம் கருவாடுகள் இப்ப வாங்கிவிடமாம்மா? வாங்குவாங்க தம்பி. இப்ப ஒரு கருவாடும் விற்கிறது ஒன்றுமே விற்கிறது. ஒன்னு கருவா அப்படியே அப்படியோட மழை நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனா வெயில் இப்போ கடை கொஞ்சம் இதா இருந்தா தம்பி உள்ளுக்கு அடுப்பு முட்டி சோளம் மாதிரி அவிக்கலாம். இது உள்ளு கொஞ்சம் இதானே. அதான் அம்மாட்ட கடையில் பாருங்க. கடையில் இது ஒரு சீமெந்தால கட்டினானே இல்லாம நாங்க சும்மா அம்மா டெம்பரியா போட்டு. எத்தனை வயது அம்மாக்கு? எனக்கு 75 வயது. 75? 75 வயசுல பாருங்க உஷாரா ரெண்டு வியாபாரம் செய்கிற அம்மா வேணா. 75 வயதிலும் தளராத மெனத்துடன் இருக்கா சிரிங்க. அது நம்ம நல்ல இதுனாங்க சும்மா கம்பல் ஆயினா அழிக்கணும். ஆனா இதுகளுக்கு நீங்கள் மண்ணுகள் போட்டா இல்ல ஏத்தினா இல்ல வேணா கடை அதுக்கு மண் பாப்போம். இதை இப்போ நாங்கள் காணொலியை பதிவுறோம். இதை பாக்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யணும் வேணா. எனக்கு இல்ல கடையை ஒரு போட்டு உதவி பண்ணிருக்காங்க. கடை நல்லதா போட்டா நல்ல வேணா. நேர தகரம் போட்டு தகரம் இப்ப ஓலை போட்டுக்கிறாங்க. ஓலை ஊட்டி போச்சு தம்பி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, டீ காட்டுறேன் பாருங்க. இங்க அம்மா எல்லாம் சுவாமிகளோட இருக்கிறாங்க. இங்க பாருங்க அம்மாட்ட கடையை ஆடுது. இதுல அம்மா சுவாமி அந்த இதெல்லாம் ஒழுக்குதாங்க. எல்லாம் ஒழுக்குதான் ஒழுகி கிடாக்கேன இல்லடா ஒழுகி. இதுல பாத்தீங்கன்னா அம்மா இந்த கடை முழுக்க பழம் வச்சிருக்கேன். எல்லாரும் ஒழுகி கிடாக்கேன எல்லாம் உச்சி போச்சு. இந்த பாருங்க தண்ணி ஒழுகு. நீங்க இந்த ஒழுகி நடத்துல இந்த போத்தில வச்சது இந்த போத்த இருக்கேன். இதெல்லாம் அந்த ஒளிய நாடாம ஒளிய நாடானா அப்படி ஆகுறாங்க. இந்த முழுக்கன்னு ஒழுகணும். கவனம் இதால பாம்போல் வந்துடும். ஒழுகுறன்னு சொன்னா இது ஒன்றுதான் ஒழுகாது. ஏன்டா அது இடவழியெல்லாம் கிடாது தெரிஞ்சு இவற்ற இங்கால காடு இந்த 10 இவற்ற தான் ஒழுகாது. வேற எல்லாம் இல்ல இடமா ஒழுகும். முழு இடமா இது பாம்போல் வேறும் கவனம் கொஞ்சம். இதுல மட்டை இதெல்லாம் லீக் எல்லாம் கிடாது. பாம்போல் வந்து உங்களுக்கு தெரியாது. என்ன செய்த நான் இது சுத்தவர் அந்த கல்லால கட்டினா இல்ல சுத்தி கல்லால கட்டி போட்டு கொஞ்சம் ஏத்தி ஒரு நிலம் மாதிரி இழுத்து விட்டா இல்ல. இதுல அம்மாட்ட பெனங்கிழங்கு எல்லாம் கிடாக்கு. இதுல பாத்தீங்கன்னா அம்மாட்ட பெனங்கிழங்கு எல்லாம் கிடாக்கு. நீங்க வந்தா வாங்கி சாப்பிடலாம். பெனங்கிழங்கா அவிச்சு எல்லாம் அம்மா கொடுக்குறா. அத்தோட இங்க கிழங்கு மாங்காய் எல்லாம் கிடாக்கு. தம்பி பாவிக்கணும். மாங்காய் இது எல்லாம் கிடாக்கு. நாளைக்குதான் விற்கணும். விலகு இல்லையாப்பா விற்க. புறகள் இல்லை.
இப்ப பிறகு பிறகுதான் கஷ்டமே உங்களுக்கு. பிறகுதான் ஐயா கஷ்டம் எனக்கே ஏதாவது ஆனா உங்களோட காடுகளுக்கெல்லாம் போகணும் என்ன? காடுக்குள்ள போனா அதுவும் பிரிவு விறகு எடுத்துறேன்டா ஒரு 60 சைக்கிள் வரை 10,000 1000 ரூபாய். அதை பண்ணி கூட ஒரு நாளைக்கு தான் காண்டு சோளத்துக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம்டா பரவாயில்ல. அது கொடுக்கலாம் வருமானம் வரும்னா பரவாயில்ல கொடுக்கலாம். ஓ வருமானம் இல்லையா அதான் நீங்க அதான். சொல்ல மாட்டீங்க. இப்ப நீங்க வேண்டத்தோட இந்த இதுக்கு பேருல பாருங்க காசு கிழக்கு ஆ 1300 ரூபாய் என்னது? காலமுடி வியாபாரம். ஆ ஆனா யாரும் வாங்கல் வாங்க இல்லையோ? ஒரு சுண்டு கட்டாமட்டு இருக்கான். ஒரு சுண்டு கச்சான் மாட்டேன். மாங்காய் விற்க இல்ல சரி. சோளம் 12 விட்டுருக்கான். நானும் இந்த ரோட்டால போய் அம்மா எதேச்சியா கண்டு அம்மா அந்த சிரிச்ச உடனே நான் ஓடி வந்துட்டேன். சிரிச்ச உடனே நான் அப்படி வந்து அவன் அதை கதைச்சு சோழன் வாங்கி சாப்பிட்டு எனக்கு அம்மாவுக்கு என்னால் இயன்றதை தான் இந்த காசை தந்திருக்கிறேன். அம்மா அம்மாவுக்கு என்னால் இயன்ற காசை கொடுத்துருக்குறேன். அப்படி நீங்களும் அம்மாவுக்கு உதவி செய்யுங்க என்ன? கலையாதான் எனக்கு பெரிய கலை. மழையெல்லாம் கஷ்டமே. கலையால அதுவும் நடுக்கம் ஒன்று இல்லைங்க. எப்படி இதுல ஆக்கள் வாங்குவீனோமா? வந்து வியாபாரம் ஆக்கள் வாங்குவீனோமா? அம்மா சோட வியாபாரம் போகும். அம்மா சோட தொடக்கல நல்ல வாகனம் வந்துட்டோம். கட்டம் வாங்குவாங்க, சோளம் வாங்குவாங்க, பழங்கள் வாங்குவாங்க. அம்மா எத்தனை ஆண்டு பிறந்த நீங்க? மறந்து போனீங்களே. அப்ப இங்க அந்த யுத்த நேரம் எல்லாமே என்ன செய்தீங்க? யுத்த நேரம் எல்லாம் போய் அங்க போய் இருந்தது ஒரு 10,000 ரூபாய். இல்ல இந்த யுத்த நேரம் எல்லாம் நீங்க இடம்பெயர்ந்தாங்கள வன்னி போனீங்களா? இல்ல இல்ல நாங்க இங்க நானும் பவுனியா வவுனியா போனீங்க. கொண்டு போய் கேமில போட்டேன். உங்களையோ? எல்லாத்தையும் அந்த தடுப்பு கேம்பில இருந்து சாப்பாடு அதான் சொல்றோம். அவங்க எல்லாம் தாரது ஆக்கி அதை பிஞ்சு கொண்டு மலையா. எவ்வளவு காலம் இருந்த நீங்க? 10 மாதம். 10 மாதம். 1 மாதம். 1 வருஷம். 1 வருஷமா இருந்த நீங்க? சும்மா ஐயோ அதுக்கு பிறகு இருந்து அங்க வந்து எங்கள் 60 ரூபாய்க்கு மேற்பட்ட எடுக்கிறது சொல்லி ஒரு ஆள் வந்து தெரிஞ்ச ஆள் எடுத்து படிச்சது. நாங்க வந்து பவுனியாலாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பிள்ளைங்களை ஏற்றிட்டாங்க. ஏற்றி மாதிரி நாங்க போய் அங்கே ஜிஎஸ்டி கிட்ட பாய்ச்சி போட்டு ஜிஎஸ்டிங்கிற பஸ்ஸில் ஏற்றியாச்சு. அது 1 மாதம் இறக்கினாங்க. ஒரு வருஷமா கேம்பில் இருந்த நீங்களோ? 1 வருஷம் எல்லாம் சுத்திக்கிட்டு அங்கங்க போயிட்டு 1 வருஷம் இருந்தா நம்பி மாத்துதான். கேம்ப் வேற வேற இது கேம்ப்ல பெண்கள் இருந்தா அந்த மாத்தாங்க, அங்க மாத்தாங்க. நாங்க எங்களை கொண்டு வந்து பவுனியா இது இருக்கு பள்ளிக்கூடம், அதுல வச்சாங்க. அதே மாதிரி அந்தால 8ஆம் கட்ட பள்ளிக்கூடம் என்னது குருமார் சமையல் அந்தாங்க. நல்ல பேர் வருது. அந்த வீட்டுல கொண்டு வச்சிருந்தாங்க. வச்சிருந்த மாதிரி கொஞ்சம் போனாங்க. அதுக்காக திரும்ப 3 போமா அதுக்கு வந்துதான் அருணாச்சலம் 4 முகாமுக்கும் 1 வருஷமா இருந்த நீங்க? 9 முகாமில் 3 மாதம் 4 மாதம் 4 முகாமில மாறி மாறி அந்த யுத்த நேரம் தான் உங்களோட மகளின் பிள்ளைகள் செத்ததானே? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பேரும் இருக்கணுமா? 6 பேர் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன சாப்பாடு எல்லாம் தருவீனவா? அப்ப உங்களுக்கு சும்மா பொழுதுபோக்கா வந்து கடையை போடுற சாப்பாடு பிரச்சனை. சில பேருங்க பிள்ளைகள் கவனிப்பு இல்லாம சில முதியோர் இல்ல போடுறவே இல்லை. ஐயோ எங்களை பிள்ளை கவனிப்பாங்க. உங்களை நல்ல கவனிப்பு. என்ன ஆம்பளை பிள்ளை பார்க்க பொம்பளை பிள்ளை அதுக்கெல்லாம் எனக்கு முழுப்பாயிட்டாங்க. ஒரு குறைவு இல்லை. கிளம்பு முழுவாங்க. அதான் சாப்பாட்டுக்கு முடிஞ்சாங்க. போனோம்னா கூப்பிடுவாங்க. அங்க கூப்பிடுவாங்க, இங்க கூப்பிடுவாங்க. சாப்பிட்டு நான் தோசைக்காரன் கொண்டு வந்து வீட்டுக்காரன்
அப்ப நீங்கள் இப்படி இதை சாமான் வித்து யாரு கொண்டு போய் கொடுக்குறீங்க? என்ன தேவைக்கு இல்லா பிள்ளைக்கு இந்த பத்த கொடுக்குறாரு மகளுக்கு. பிள்ளைகளுக்கு மகளுக்கு அவரும் இல்ல பிள்ளைகளும் இல்ல. அவரு 3 பிள்ளை கல்யாணம் 2 பிள்ளை கல்யாணம் ஒரு பிள்ளை இருக்கும் அப்படியா? அவர் இருக்கா கொடுக்கே காணாது காசு. என்ன செய்யறதானே நீங்க ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெட்டி என்று சொல்லினா விடாமுயற்சி. அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டாலும் அந்த வயசு 75 வயசு நாங்கள் அம்மாக்கும் 75 வயசுல தளராத மனதுடன் தற்போதும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து இந்த கச்சான விற்பனை செய்து உழைச்சி சாப்பிடணும்ட்டு இந்த மழை தண்ணிகளுக்கு இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு கொண்டு மழை தண்ணியும் என்ன இருந்தாலும் விடாம 3 நாளா வரல தம்பி. 3 நாளா கடைக்கு வரல. அது முடியும் நான் கடைக்கு வரல வீட்டே படுத்திருந்தேன். மழை தை நம்மள வாய்த்த போட்டு இப்ப கடும் மழை பெஞ்சது இல்லை. அந்த நேரம் என்ன செய்த நீங்க? அந்த நேரம் வீட்டு இந்த வந்து இந்த கடைக்கு கடும் மழை வந்து இங்க வந்த தண்ணி மேடு அங்க இருந்து அப்படி இங்க உங்களோட இதுக்கெல்லாம் ஓடி வரும். அங்க பெய்யுற மழை முழுக்க 2 சைட்டாலும் வரும். இது ஓடும். ஆறு மாதிரி தான் ஓடும். அம்மாட்ட பொட்டியில பாருங்க மேல அகரங்கள் காத்துகளுக்கு பறக்காம மரங்கள் போட்டிருக்கிறா. இது பாம்பு எல்லானுங்க கவனம். இந்த ஆலமரம் இதுகளுக்குள்ள நிற்கும் கவனமா இருங்க. காலத்துக்கு அப்படி முருகன் முடியல. ஏன்டா இஞ்சால ஓலியல் மேலே எல்லாம் ஒரு இந்த தடியல் போட்டிருக்கிறா பாருங்க. தடியல் காத்துகளுக்கு பறக்காம போட்டிருக்கிறா. ஓலையெல்லாம் தகரம் அடிச்சுன்னு இருந்தா அம்மாவுக்கு நல்லது. இன்னும் அம்மா அந்த விடாமுயற்சியா வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறா. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆபத்தான பகுதியா. இது கொஞ்சம் பாம்பு புத்து அதான் நம்ம சொன்னாங்க கவனம் பாம்பு புத்துவல். இதுல பாம்புகள் நின்றாலும் தெரியாது. எல்லாம் மண்ணுக்குள்ள ஓட்டையா கிடக்கு. கவனமே நம்ம அதுக்குள்ள இருக்கு. பாம்பு புத்து கூடாக்கு கட்டாயம் பேரும் சில நேரம். இதுதான் நம்மண்ட கடை பேரங்கோ. ஒரு நாள் ஒரு பொடியன் வந்து மோட்டர் சைக்கிளால புளிய அவனுக்கு விதை பிடிக்கலாம் போச்சு. அந்த விட கடையை உடைச்சு உள்ளுக்கு போச்சு. இது உங்களோட கடையை உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு உள்ளுக்கு போயிடுச்சு மோட்டர் போய் தேசங்கி சேர்ந்தா உடைஞ்சி அப்படியே காசு தந்த வேண்டியம்மா. கொண்ட்ரோல் இல்லாம உங்களோட கடைக்குள்ள வந்து கொண்டோல் இல்லாம அங்க இதாலையும் வாகனம் வர பெரிய புள்ளையில பிள்ளை இழந்தாய் பள்ளி. மழை நேரமா? அது நான் இவர் தந்தா என் பாரு சரி இருந்துட்டேன். இதால வந்து இருந்திருந்தா தகர மேல விழுந்து ஆள் சரி. ஆனா புரியணும் சரி. தகரம்பட்டி போடும் மேடம். இப்படி நல்ல ஆள் அவங்க இப்படி ஆபத்துல இப்படி வந்துச்சுன்னா போட்டு தகரம் இப்படி கிடாக்கு உங்களுக்கும் பட்டி போடும் கவனம். உங்களை போவரைக்கு கவனம். இந்த தகரம் அப்படி கரை பிடிச்சு கிடாக்குது ஒட்டுற மாதிரி கிடா கவனம். சரி என்னம்மா இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உதவி செய்வினா. மற்றோட அம்மாவுக்கு வந்து இந்த சோழனுகள் மற்றும் மாங்காய் எல்லாத்துகள் எல்லாம் விற்பனை செய்கிறேன். அம்மா இங்கே வேற சோழன் எல்லாம் இருக்குது. அம்மா தந்த முயற்சியெல்லாம் வேலை உழைக்கணும். வந்து உரம் இல்லாமல் அங்கே காட்டுக்கு தான் போய் பொறுப்புறா. நீங்களே அன்றைக்கு என்ன விழுந்தா நீங்களோ? அன்றைக்கு அம்மா விழுந்து போடா அந்த விறகு பொறுக்க போய் விழுந்து புறம் என்ன விலக ஆக்கள் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆக்கள் தூக்கி விட்டுறேன். தூக்கி இல்ல தூக்கலாம் போச்சு. கால் முளையும் கட்டி எங்கால போனீங்க புறாக பொறுக்க? அந்த 10 போயும் முழுகையும் புளியங்க வந்து என்னையும் கதையில போய் உட்கார வச்சுட்டு சிங்கள ஆக்குறோம் 3 பேர். சரி இது அம்மா நாங்களும் போறோம். மழையும் கவனம். இந்த மலைக்குள்ள கவனமா இருங்கோ. இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு இந்த தண்ணிக்குள்ள இருக்காம உங்களுக்கு உதவி செய்வீங்க. கட்டாயம் பார்க்குற உறவுகள்
தகரம் இது தகரம் அடிச்சானே இல்லாமல் நாங்கள் கடை போட்ட மாதிரி அம்மா அந்த விடாமுயற்சியிலே அந்த கடையில் போட்டு அதுக்குள்ளே மழைக்கு நனைஞ்சு போடுமேண்ணே மலைக்குள்ள நனைஞ்சு போடுமேண்ணே ஆனால் அது மழை நேரம் கஷ்டமேனாங்க அது தண்ணி எல்லாம் ஆ சரி இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வேன் படக்கா ஆ நான் தூக்கவே அம்மா நான் தூக்கவே நீங்கள் நான் தூக்குறேன் போடுறேன் எங்கே எதில் போடணும் எதில் போடணும் இல்லை நான் தூக்கி போகிறேன் ஆ சரி சரி ஒரு 6 தகரம் தான் 6 தகரம் தான் தகரம் போட்டு அந்த மழை காலத்துல இப்ப கிழக்கு தான் முக்கிய போகுது அதான் 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 கிழிவு மண்டை விலை போடுவாங்க இப்ப குறைவான உப்பி போடும் மேடம் 100 மண்டை வந்து 2500 2500 3000 அதுபடி பலன் ரெண்டு பால் வெளில விட்டு போய் உங்களுக்கு அந்த ஒழுங்குக்கு இருந்து பழகிட்டு இன்னைக்கு சரி என்னம்மா இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யணும் மேடம் இந்த உங்களோட காணொலிய பதிவிடுறேன் இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உதவி செய்யணும் வேணாம் சரி நன்றி என்னம்மா நன்றி